இங்க நம்ம ஹல்க் ஹல்க்கு ட்ரைனிங் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு பாறாங்கல்ல தூக்கி வீசி காட்டுறான். ஆனா இவனை விட இவ தூரமா தூக்கி வீசிடுறா. இதை பார்த்துட்டு நம்ம ஹல்க் கெத்த காட்டலாம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கல்ல தூக்கி ஓங்கி வீசிடுறான். அது பாத்தீங்கன்னா விண்வெளிக்கே பறந்து போயிருது. அதுக்கப்புறம் ஹல்க் பேலன்ஸ் தான் முக்கியம்னு சொல்லிட்டு பேலன்ஸ் பண்ணி காட்டுறான். இதையுமே அவ வந்துட்டு இவனை விட சூப்பரா பேலன்ஸ் பண்ணி காட்டுறா. அதுக்கப்புறம் நம்ம ஹல்க் இதுதான் கிரவுண்ட் பவர் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு காட்டுறான். பதிலுக்கு அவ அடிக்கிறா பாருங்க, அந்த இடமே உடஞ்சு போய் பின்னாடி இருக்கிற மரம் எல்லாம் சாஞ்சி விழுந்துருது. இதை பார்த்துட்டு நம்ம ஹல்க் வந்து கோவப்பட்டு அந்த பொண்ணை கீழே தள்ளி விட்டுறாரு. ஆனா கீழே போனவ அப்படியே ஜம்ப் பண்ணி மேல வந்துடுறா. அப்படி வந்துட்டு எதுக்கு என்ன கீழே தள்ளி விட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு நம்ம ஹல்க் இதுவும் ஒரு ட்ரைனிங் தாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இதை கேட்டு இவ கோவப்பட்டு நம்ம ஹல்க் அப்படியே தூக்கி அடிச்சு ஏர்ல பறக்க விட்டுறா. நம்மால் சும்மா இருப்பாரா, பதிலுக்கு தண்டர் கிளாப் யூஸ் பண்ணி அவளை அப்படியே பறக்க விட்டுறாரு. இதை பார்த்துட்டு ஹல்க்கும் அதே மாதிரி ட்ரை பண்றா. ஆனா தண்டர் கிளாப் வந்துட்டு இவளுக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி அதையும் கத்துக்கிறா. இதனால நம்ம ஹல்க் அவளை தூக்கி வீசிடுறாரு. அவ அப்படியே ஏர்ல போயிட்டு தென்னை மரத்தையே வளைச்சதும் அதுல இருக்க தேங்காய்லாம் வந்து நம்ம ஹல்க் அடிச்சிருது. அப்புறம் கடைசியா நம்ம ஹல்க் அவ கூட பயங்கர கோவமா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அப்ப ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டே வந்து இவனோட பார் மேலேயே உருண்டு வந்து விழுந்துடுறாங்க. இதனால இவனோட பாரே உடைஞ்சு போயிருது. அப்புறம் லாஸ்டா வேற வழி இல்லாம சண்டை போறதை நிறுத்திட்டு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தே அந்த பாரை ரெடி பண்ணிடுறாங்க.